மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சார்பு ஆய்வாளர் தேர்வு ஒரு 1299 + 53 வந்து நமக்கு கால்ஃபர் ஆயிருக்கு. ஸோ இந்த வேகன்சிஸ் வந்து உண்மையிலே அதிகமான வேகன்சிஸ் தான். ஸோ மாணவர்கள் நிறைய பேருடைய கோரிக்கையை ஏற்று நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா டபுள் ஸ்டார் அப்படின்ற பேரில் உங்களுக்கு டெய்லி வந்து கிளாஸஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஹிஸ்ட்ரியில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு நமக்கு சிலபஸ் அப்படின்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுதான் படிக்கணும் இதுதான் படிக்கக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே இல்லை, சரிங்களா? ஸோ 6ஆவதுலேருந்து 12ஆவது வரை இருக்கக்கூடிய புக்குகளை நம்ம வந்து எல்லாம் தரவு பண்ணிடணும். ஸோ அதுதான் நமக்கு முக்கியம், சரிங்களா? சரி, என்ன சார் படித்தா எப்படி சார் நம்ம பாஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து புக் பேக்கு அண்ட் பாக்ஸு அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இந்த 3யுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தரவாக வச்சுக்கணும். ஸோ பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த 3 தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து புக் பேக்கு அண்ட் பாக்ஸு அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் 3யுமே ரொம்ப தரவாக வந்து வச்சுக்கணும், சரிங்களா? அதுக்கு அடுத்து நம்ம வந்து கிளாஸ் வைஸாக இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸை நம்ம வந்து பார்க்கணும், சரிங்களாங்க? சரி, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th ஃபஸ்ட்டு டைமில் என்னென்ன முக்கியமான கண்டென்ட் இருக்குது, அது என்னென்ன நம்ம வந்து தேவை அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ 6th ஃபஸ்ட்டு டைம் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, ஓரலாக வந்து இதில் என்னென்ன நம்ம படிக்கணும், என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து வரலாறுனா என்ன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வரலாறுனா என்ன அப்படின்ற விஷயத்த நமக்கு தெரியும். ஸோ வரலாறுனா என்ன, நமக்கு இந்த பாக்ஸை மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு, அவ்வளோதான் வரலாறு, சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வரலாறு என்ற சொல் எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஸோ இதன் பொருள் என்ன அப்படின்னா விசாரிப்பதன் மூலமாக கற்றல், அவ்வளோதான். இது 2 விஷயத்தை மட்டும் பார்த்துக்கணும். நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியும், பாக்ஸ் கொஷின் பாக்ஸில் இருக்க கண்டென்ட் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் தான் இருக்கும், சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்தியாவில் அகழாய்வு செய்யப்பட்ட இடங்கள் இது பாருங்கவேன். இதில் வந்து இது நம்ம கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம பார்க்கணும், சரிங்களா? ஸோ பழைய கற்கால பகுதிகள் எதுன்னு பாருங்க. பிம்பட்கோ, லோத்தல், ஹான்சாக்கி பள்ளத்தாக்கு, இந்த 3மே பழைய கற்கால பகுதிகள், சரிங்களா? அதுக்கடுத்து புதிய கற்கால பகுதிகள் பாருங்க. சிரண்டே, மகாரா, கோல்டிவா, மெகர்கரு, புர்ஜாஹோமு, இது எல்லாமே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மகிரி, பையம்பள்ளி தமிழ்நாட்டில். அதுக்கடுத்து வெண்கல கால பகுதி, சரிங்களா? லோத்தல் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல கால பகுதி. புதிய கற்கால பகுதி வந்து பிம்பட்கோ, அத்திரம்பாக்கம், இது 2மே புதிய கற்கால பழைய கற்கால பகுதி 2மே, சரிங்களா? வெண்கல காலம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா லோத்தல் மட்டும்தான் வெண்கல கால பகுதி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பு கால பகுதி ஹல்லூர், ஆதிச்சநல்லூர் 2மே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இரும்பு கால பகுதியில் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் ஓரலாக வந்து பார்த்துக்குங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம படிச்சுக்கணும், சரிங்களா? ஸோ நாணயவியல் அப்படின்னா நாணயங்களை பற்றி படிக்கிறது, கல்வீட்டியல் அப்படின்னா எழுத்து பொறிப்புகளை பற்றி படிக்குது, சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், அதுக்கடுத்து வேறு என்ன முக்கியமானது இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவ்வளோதான். வேறு இதில் வந்து இது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த பாக்ஸ் பாருங்கள், இது ஒரு பெரிய பாக்ஸு. வலிமை மிக்க பேரரசர் அசோகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அசோகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசோகருடைய அந்த சாரணா தூணில் இருக்கக்கூடிய அந்த 4முக சிங்கம் தான் நம்முடைய தேசிய சின்னமாக இருக்குது, அது நமக்கு தெரியும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த 24 ஆரங்கள் தான் நம்மளுடைய சாரணா தூண் நம்மளுடைய கொடியில் வந்து இருக்குது. சாரணா தூணில் இருக்கக்கூடிய அந்த சிங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடியது தான், சரிங்களா? அதே மாதிரி வெற்றிக்கு பின்னாடி போரை துறந்த முதல் அரசர் யார் அப்படின்னா அசோகர் தான். உலகிலே முதலாக விலங்குகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக மருத்துவமனை அமைத்து தந்த பெருமை அசோகரை தான் வந்து நமக்கு வந்து சேரும். ஸோ அதுவுமே நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான், சரிங்களா? ஸோ அசோகரை பற்றி நம்மளுடைய சார்லஸ் ஆலன், ஆங்கில எழுத்தாளர் சார்லஸ் ஆலன் வந்து ஒரு நூலை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அது என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த சர்ச் ஃபார் தி இந்தியா லாஸ்ட் எம்பீரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் தான். அசோகரை பற்றிய சார்லஸ் ஆலன் எழுதின இந்த நூல், சரிங்களா? ஸோ இது ஒரு விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பாடத்தில் எதுவும் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, சரிங்களா? நமக்கு முக்கியமான டாபிக் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இது மனித பரிணாம வளர்ச்சி செகண்ட் பாடம். ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மனிதன் வந்து எப்போ தோன்றுனா, எப்போ விவசாயம் பண்ணா, எப்போ வந்து இது பண்ணா, அப்படி நாகரிகம் எப்போ தோன்றியது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க.
சரிங்களா? இந்த பாக்ஸு, அதாவது ஹோமோசெப்பியன்ஸ்னா யாரு, குரோமேக்னெக்ஸ்னா யாரு, நியாண்டாதல் மனிதர்கள்னா யாரு, அதே மாதிரி ஆஸ்ட்ரோலோபிதிகஸ்னா யாரு, ஹோமோ எரக்டஸ்னா யாரு, ஹோமோசெப்பியன்ஸ்னா யாரு அப்படின்ற விஷயத்த பார்த்துக்குங்க. அடுத்து இந்த பாக்ஸில் பாருங்க, இந்த பாக்ஸ் பாருங்க. ஸோ குகையில் வாழ கொன்ற குரோமேக்னெக்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னுமிடத்தில் குகையில வாழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்கு. இது ஒரு முக்கியமான பாக்ஸுங்க. ஸோ இவங்க வந்து இறந்தவங்களை புதைக்கும் பழக்கத்தை வந்து வச்சிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான பாக்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்த்ரோபோலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா மானுடவியல், மனிதர்களை பற்றி அவங்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கிறது தான் ஸோ மானுடவியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இது ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் அவங்களுடைய வாழ்விடங்கள், இது நான் தனியாகவே உங்களுக்கு ஷார்ட்ஸாகவே கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா, ஹோமோ ஹெபிலிஸ் தென் ஆப்பிரிக்கா, ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, நியாண்டாதால் யூரோசியா மற்றும் ஆசியா. சரிங்களா? குரோமேக்னெக்ஸ் மனிதர்கள் பிரான்ஸு, பீகிங் மனிதர்கள் சீனா, ஹோமோசெப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா, ஹேரில் பார்க் மனிதர்கள் லண்டன். சரிங்களா? இது ஒரு ஷார்ட்ஸாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன் முன்னாடி. சரிங்களா? இதுவும் நல்லா நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும், நல்லா படிச்சுக்கணும். ஸோ இதில் அவ்வளோதான், நம்ம படிச்சு நமக்கு தேவையான விஷயங்கள் இது அவ்வளோதான். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், மனித கண்டுபிடிப்புகளில் முதல் தரமான கண்டுபிடிப்பு. இது ஆல்ரெடி நமக்கு பிசிலலாம் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஸோ சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதான் மனித கண்டுபிடிப்புகளில் முதல் தரமான கண்டுபிடிப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம ஓரளவு வந்து பார்த்துருவோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பாடம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் தான். சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. இது ரெண்டு முன்னாடி பார்த்த ரெண்டு டாப்பிக்கும் கூட நமக்கு முக்கியம் இல்லை, நமக்கு வரும் வராமல் கூட போகலாம். ஆனால் சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு அப்படின்னு ஒரு கொஷின் கம்பல்சரி வந்துருங்க, ஒரு கொஷின் கம்பல்சரி வந்துடும். ஸோ 6th நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ சிந்துவெளி நாகரிகம் பார்த்தீங்க அப்படின்னா உலக நாகரிகங்களை 4 நாகரிகங்கள் முக்கியமான நாகரிகங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முதல் நாகரிகம், உலகின் முதல் நாகரிகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெசபடோமிய நாகரிகம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3500 2000 வரைக்கும் இருக்கு. கிமு. சரிங்களா? பொது ஆண்டுக்கு முன்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்துவெளி நாகரிகம் தான் 3300 1900 வரைக்கும். அதுக்கடுத்து எகிப்து நாகரிகம் 3100 1100 வரைக்கும். அடுத்து சீன நாகரிகம் 1700 1122 1122 வரைக்கும் சீன நாகரிகம். இந்த 4 நாகரிகங்கள்லாம் உலகில் முதன்மையான நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த நாகரிகங்கள் முதல் நாகரிகம் எது அப்படின்னா மெசபடோமிய நாகரிகம், மிகவும் பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இந்த நாகரிகங்கள் எல்லாமேவும் நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா நமக்கு புக்கில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நதிக்கரையில் வாழ்ந்த நாகரிகங்கள் வந்து தோன்றிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அந்த வளமான மண், அவங்களுக்கு தேவையான தண்ணி, போக்குவரத்துக்கு தேவையான வசதிகள் எல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்ற விஷயத்த நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிந்துவெளி நாகரிகம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஹரப்பா அப்படின்னா என்ன அப்படின்னா புதையுண்ட நகரம், இது நமக்கு தெரியும். ஸோ ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை தன்னுடைய நூலில் முதலாக விவரித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் தான். இந்த கேள்வி ஆல்ரெடி நிறைய டைம் கேள்விகளாக கேட்டிருக்காங்க. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தனது நூலில் வெளியிட்டவர் யார் அப்படின்னா யாருங்க? சார்லஸ் மேசன் அவர்கள் தான். ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து சார்லஸ் மேசனுக்கு அடுத்து ஜான் மார்ஷல். சரிங்களா? ஜான் மார்ஷல் பார்த்தீங்க அப்படின்னா 1920 காலகட்டங்களில் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவை வந்து பார்வையிட்டவர். ஸோ ஜான் மார்ஷலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1924 தொல்லியல் துறை ASI இருக்கு இல்லையா? ஸோ ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டேபிள்லேயே இருக்குது. ASI 1861 அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம், இந்திய தொழில் துறையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் தான் ASI ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொழில் துறையை உருவாக்கியிருப்பார். அதுக்கு பின்னாடி 1920 காலகட்டங்களில் 24 தொல்லியல் துறை இயக்குநராக வந்தவர் தான் யார் அப்படின்னா ஜான் மார்ஷல். ஸோ ஜான் மார்ஷல் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை ஆய்வு செய்து ஆரம்பித்த பின்னாடி ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான, அதாவது ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிப்பாரு. அந்த வேற பாருங்க, பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார் யார் அப்படின்னா ஜான் மார்ஷல் தான். ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோக்கு இடையே பொதுவான அம்சங்கள் இருக்கு அப்படின்னு வந்து நம்முடைய ஜான் மார்ஷல் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் 1861 ASI வந்து நிறுவியிருப்பார். அதில் தலைமையகம் புதுடெல்லியில் வந்து இருக்குது. சரிங்களா? அதை நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து ஹரப்பா நகரம் மொஹஞ்சதாரோவை விட மிக பழமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ புவியியல் எல்லைகள்,
ஸோ இதனுடைய புவியியல் எல்லைகள் பார்த்தோம் அப்படின்னா தெற்கு ஆசியாவில் இருக்குது. காலப்பகுதி வெண்கல காலம். ஸோ ஹரப்பா பகுதி, சிந்துவெளி நாகரிக பகுதி எல்லாமே வெண்கல காலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர், 6 பெரிய நகரங்களும் 200க்கும் மேற்பட்ட கிராமங்களும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சரிங்களாங்க. ஓகே, இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இது பாகிஸ்தான், இது வந்து தற்போது இருக்கக்கூடிய இந்தியா, இது வந்து குஜராத்து, இது வந்து ராஜஸ்தான், அது வந்து பஞ்சாப். சரிங்களா. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சிந்துவெளி நாகரிக பகுதிகள் ஃபுல்லாகவேவும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ சிந்துவெளி நாகரிகம் பொறுத்தளவுக்கு இதில் தியரியே நிறையா இருக்குங்க. சரிங்களா. தியரி நிறையா இருக்குது. என்ன மாதிரி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இது தியரியாகவும் இருக்கும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்கள், ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான கட்டடக்கலை வேலைப்பாடுகள் இருந்துச்சு, நல்ல கட்டடங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் முன்னுரிமை கொடுத்து அதை சிறப்பாகவும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் தரப்படுத்தப்பட்ட ரொம்பவும் அட்வான்ஸாக இருந்தக்கூடிய எடைகளை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மற்றும் கைவினை பொருள்கள் தொழிலாளர்கள் வந்து நல்ல ஒரு வேலைகளாக இருந்தது. திடமான அடித்தளம் வந்து கொடுக்கப்பட்டது இந்த சிந்துவெளி நாகரிக காலத்தில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா நகரத்தின் திட்டமிட்டப்பட்டு கட்டப்பட்ட 2 பகுதிகள் என்ன அப்படின்னா மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு. மேல் நகரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரமாக இருந்திருக்கு. மேலேன்னா என்ன செஞ்சிருக்கோம், உயரமாக தான் இருந்திருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இங்கே வந்து பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்திருக்கு. சரிங்களா. மேல் நகர பகுதியில் இங்கே வந்து நகரத்தில் நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க அந்த நகரத்தில் மேல் நகர பகுதியில். கீழ் நகர பகுதியில் வந்து பொதுமக்கள் வந்து வசிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா. சரி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெஹர்கர், புதிய கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான ஒரு இடம் தான் மெஹர்கர். இது சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு மெஹர்கரை வந்து சொல்கிறாங்க. சரிங்களாங்க. சரி. அப்புறம் தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. தெருக்களும் வீடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சதுர வடிவில் இருந்திருக்கு. ஸோ தெருக்கள் நேராக இருந்திருக்கு. ஸோ அதான் வந்து நம்ம என்ன தெருக்கள்னால் எப்படி கோணையாக இருக்கும், அது வேறு விஷயம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் அந்த தெருக்கள் வந்து ஒன்று வெட்டி கூடக்கூடிய விதமாக இப்படி இருந்திருக்கு. அதாவது சொல்லணும் அப்படின்னா இப்படி வடக்கு தெற்குனா இப்படி போட்டுக்கிற வேண்டியதான். ஸோ கிழக்கு மேற்குனா இப்படி போட்டுக்கலாம். ஒன்று வெட்டி கூடக்கூடிய விதமாக இப்படி வந்து இருந்திருக்கு. சரிங்களா. அந்த தெருக்கள் வந்து இப்படி வந்து செங்குத்தாக வெட்டி கூடுற மாதிரி இருந்திருக்கு. சாலைகள் வந்து அகலமாக இருந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 அடுக்குமாடி வீடுகள் வந்து இருந்திருக்காங்க. கழிப்பறைகள் வந்து அந்த இதில் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த சாக்கடைகள் வந்து தெரு ஓரத்தில் வந்து சாக்கடைகள் இருந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முறையாக மூடி வந்து பராமரிச்சிருக்காங்க. வீடுகள்லாம் சுட்ட செங்கற்கல்கள் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டு இருந்திருக்குது. ஸோ இதுதாங்க செங்கற்கல்ல வச்சு கட்டியிருக்காங்க. இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் தியரியாக கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான வீடுகள் அறைகள் முற்றத்தையும் கிணத்து வந்து இருந்திருக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் கழிவறையும் குளிரறையும் இருந்திருக்கு. எல்லா வீட்லேயுமே குளியலறையும் கழிவறையும் இருந்திருக்கு என்ற விஷயத்தை நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அரண்மனைகளோ இல்லை வழிபாட்டு தலங்களோ இருந்ததுக்கான சான்றுகள் என்ன செய்யப்படலை, கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா அப்படின்னா ஏன்னா அது வலுவாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நிலச்சி நிற்கக்கூடியது. அதனால தான் நெருப்பை கூட தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால தான் சுட்ட செங்கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா. ஓகே. அதுக்கடுத்து கழிவுநீர் அமைப்பு நம்மளே சொன்னது மாதிரி அந்த வாய்க்கால்கள் இருந்திருக்கு. அது வந்து மூடி, இந்த பாருங்கள், இந்த படத்தை பார்த்தாலே தெரியும், அது வந்து மூடி நல்லா பாதுகாப்பாக வந்து பார்த்துருக்காங்க. யாரும் பாதிப்புகள் எதுவும் அதாவது சுகாதாரத்தை நல்லா வந்து பார்த்துருக்காங்க. சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெருங்குளம் மொஹஞ்சதாரோல இருந்ததுக்கான சான்று. பெருங்குளம் எங்கெங்க இருந்தது, பெருங்குளம் வந்து மொஹஞ்சதாரோல. ஸோ இந்த பெருங்குளம் வந்து நல்லா பெருசாக வந்து இருந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வக வடிவத்தில் இந்த குளம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கிணத்துல இருந்து தண்ணி வந்து இறைச்சிட்டு வந்து இந்த குளத்தில் வந்து விட்டுருக்காங்க. ஸோ தண்ணி வந்து கசையாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை தார்கள் வந்து இந்த கடியில் வந்து பூசியிருக்காங்க. அது மாதிரி குளிச்சு விடுற தண்ணி வெளியே போகிறதுக்கும் தனியாக வந்து பாதைகளை வந்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி வடக்கு புறத்திலும் தெற்கு புறத்திலும் குளத்தில் இறங்கி ஏறி போகிறதுக்கு படிக்கட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ வேறு ஒன்றும் முக்கியமாக இன்னும் இல்லை. சரிங்களா. ஸோ குளத்தின் பக்கத்தில் 3 புறமும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அறைகள் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த அறைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன செஞ்சுருக்காங்க, உடை மாற்றுறதுக்கான அறைகளாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பெருங்குளம், அது வந்து மொஹஞ்சதாரோலுக்கு. தானிய களஞ்சியம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, ஸோ தானிய களஞ்சியம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பால. சரிங்களா. ஹரப்பால இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா கோதுமை, பார்லி, திணை வகைகள் இந்த மாதிரியான தானியங்கள் வந்து சேமித்து வைக்கக்கூடிய இடம் தான் தானிய களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க.
வேற என்ன சொல்லலாம், வேற மாபெரும் கட்டடம் இதுவும் மொஹஞ்சதாரோல வந்து இருந்திருக்கு. மொஹஞ்சதாரோல இருந்த இன்னொரு மிகப்பெரிய கட்டடம் மாபெரும் அரங்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டு இருந்தக்கூடிய ஒரு பெரிய இது. இதில் பார்த்தீங்கன்னா அது கூட்ட அரங்கமாக இந்த பெரிய கட்டடம் வந்து இருந்திருக்கு. சரிங்களா. அதுக்கடுத்து ஹரப்பா மக்களுடைய வணிகம் மற்றும் போக்குவரத்து கொடுத்துருக்காங்க. ஹரப்பா மக்கள் வணிகர்களாக இருந்திருக்காங்க. ஸோ தரப்படுத்தப்பட்ட இடைகள், நம்மளுடைய சொன்ன மாதிரி தரப்படுத்தப்பட்ட இடைகள் வந்து வச்சுருந்துருக்காங்க. சக்கர வண்டிகளை பயன்படுத்தி அவங்க வந்து இது வணிகம் பண்ணியிருக்காங்க. மெசபடோமியாவுக்கும் ஹரப்பா மக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு வந்து வணிக தொடர்பு வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. போக்குவரத்திற்கு அதிகமாக காளைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இது ஒரு விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். அடுத்து கப்பல் கட்டும் தளம் லோத்தல். லோத்தல் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய கப்பல் கட்டும் தளமாகவும் துறைமுக நகரமாகவும் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மொஹஞ்சதாரோவில் கிடைக்கப்பட்ட ஒரு தலைவரோட சிலை, இதுதான் தலைவரோட சிலை. இந்த தலைவரோட சிலை பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிலை. இவர் பார்த்தீங்கன்னா நெற்றியில் வந்து ஒரு பட்டை மாதிரி இருக்கும், தலைப்பட்டையில் இருக்கக்கூடிய வலது கையில் பெரும்பாலும் சிறிய அணிகலன்கள், சின்ன சின்ன அணிகலன்கள் இருக்கு. தலைமுடியும் தாடியும் ஒழுங்கு அந்த ஷேப் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஷேப் பண்ணி இந்த பாருங்க ஷேப் பண்ணியிருக்கு. காதுகளுக்கு கீழே காணப்படக்கூடிய 2 அந்த துளைகள், தலையில் 2 துளைகள் ரொம்ப பெருசாக வந்து ஹோல் வந்து ஏரில் வந்து இருந்திருக்கு. ஸோ தலையில் அணியப்பட்ட அணிகலன்கள் காது வரை இணைக்கப்பட்டிருக்கு, அந்த அப்படி வச்சு இணைச்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தான் சொல்கிறாங்க. இது இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்கள் வடிவமைப்பில் அரங்கேற்பட்ட ஒரு மேலோங்கி, நமக்கு அந்த கலெக்டருக்கு பக்கத்தில் ஒருத்தர் பாருங்க, டவாலி மாதிரி ஒருத்தர், அவர் மாதிரி அந்த இது வந்து போட்டிருக்காங்க. அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம், என்ன மாதிரியான தொழில்நுட்பம், எடைக்கற்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிறிய அளவீடு தந்தத்திலான அளவுகோல் 1700 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகள் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் கிடைச்ச இன்னொரு வெண்கல சிலை, பெண் சிலை. இது வந்து வெண்கல சிலை, அதுவும் ஆண் சிலையும் வெண்கல சிலை தான். இது வந்து நடனமாது, அதாவது நடனம் ஆடக்கூடிய ஒரு பெண்ணுடைய சிலையாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த இதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்துவெளி மக்களுடைய உடை. சரிங்களா. உடை பார்த்தீங்க அப்படின்னா கம்பளியால் தான் அவங்க வந்து ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா. கம்பளி நூல் ஆடை தான் அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. கம்பளி ஆடைகள், பருத்தி ஆடைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ 2 வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அணிகலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தணி, கையணி, வளையல், மோதிரம், காலணி எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் விலை உயர்ந்த கற்களால் இவங்க அணிகலன்கள் வந்து செஞ்சுருக்காங்க. சரிங்களா. ஸோ ஒரு ஆண் பெண் 2 பேருமே வந்து அணிகலன்களை விரும்பி வந்து அணிஞ்சிருக்காங்க. ஸோ அணிகலன்கள் செய்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு கேள்விங்க, முக்கியமான ஒரு கேள்வி. சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய சிவப்பு மணிக்கற்கள், செம்மணி கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்னிலியன், இதை வந்து கார்னிலியன்னு கேட்பாங்க. கார்னிலியன் இல்லை அப்படின்னா செம்மணி கற்கள்னு கொடுப்பாங்க, இல்லாட்டி சிவப்பு மணி கற்கள்னு கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பும் குதிரையும் என்ன செய்யப்படலை, சிந்துவெளி மக்களுக்கு தெரியல. இது குரூப் 4ல் இந்த கொஸ்டின் அப்படியே வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா. அதே மாதிரி கரும்பு விவசாயமும் அவங்களுக்கு வந்து தெரியாதுங்க. ஸோ இது இல்லை, புக்கில் இல்லை. ஸோ இருந்தாலும் தெரிஞ்சுங்க, கரும்பு விவசாயம் பற்றியும் சிந்து சமவெளி மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. சரிங்களா. ஸோ இதையும் கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கைவினை செய்கிறவங்க, வணிகர்கள், வர்த்தகர்கள் இதெல்லாம் இருந்திருக்காங்க. மண்பாண்டம் பார்த்தீங்கன்னா மண்பாண்டங்களை சக்கரங்களை கொண்டு உருவாக்கியிருக்காங்க. மண்பாண்டம் பார்த்தீங்கன்னா சிவப்பு வண்ணத்தில் இருந்தனா அதில் சிவப்பு வண்ணத்தில் பெயிண்ட் அடித்து அதில் கருப்பு வண்ணத்தில் அதில் டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த மண்பானையில். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இதை வந்து குறித்து வச்சு படிச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொம்மை செய்கிறது, இந்த குரங்கு பொம்மை, சுடு பொம்மை, இந்த கொட்டாங்குச்சி சுவிட்சு இது பண்ணுறது, இதெல்லாமே நிறைய வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹரப்பா கடைசியாக எப்படி வந்து வீழ்ச்சி அடைஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹரப்பா வந்து ஆரியர்களுடைய படையெடுப்பு, ஃபஸ்ட்டு வந்து ஆரியர்களுடைய படையெடுப்பு, அந்த ஆற்றங்கரையில் உள்ள அந்த நகரங்கள் அடிக்கடியில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு, அதுக்கடுத்து சுற்றுச்சூழல் மாற்றம், இயற்கை சீற்றங்கள், கால்நிலை, காடுகள் அழிஞ்சு போகிறது, தொற்று நோய் வந்து வந்தது. இதெல்லாமே தான் பார்த்தீங்கன்னா ஹரப்பா மக்கள் அழிஞ்சு போகிறதுக்கான காரணமாக பார்க்கப்படுது. முதல் எடுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ பாக்ஸ் கண்டென்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படின்னு. ஸோ பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. C40 தெரியும் இல்லையா. ஸோ இது வந்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை, தொழில் ஆய்வாளர்களுக்கு ஒரு தரப்படுத்தப்பட்ட முறை தான் இந்த C40. இந்த கதிரியக்க கார்பன் ஐசோடோப்பு கார்பன் 14 C40 சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளுடைய வயசை என்ன செய்ய முடியும், நம்ம வந்து கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்த பாடம்
ஸோ தமிழ்நாட்டில் பண்டைய நகரங்கள் இதில் வந்து மதுரை, காஞ்சிபுரம், அதுக்கடுத்து வந்து இன்னொரு முக்கியமான நகரம் இது பூம்புகார். மதுரை, காஞ்சிபுரம், பூம்புகார் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓரலாக இதை வந்து வாட்ச் விட்டுக்குங்க சரிங்களா. பூம்புகாரில் வந்து கண்ணகி, கோவலன் கண்ணகியுடைய கதை அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க. சிலப்பதிகாரம் வந்து இயற்றப்பட்டதுன்னு கொடுத்துருப்பாங்க. மதுரை பற்றி கொடுத்துருப்பாங்க. மதுரை வந்து பார்த்திங்கன்னா தூங்கா நகரம், அதாவது பார்த்திங்க அப்படின்னா நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வகையான அங்காடிகள் மதுரையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாலங்காடி அப்படின்னா பகல் பொழுதில் இயங்கக்கூடிய கடைகள், அல்லங்காடி அப்படின்னா இரவு என்பது பொருள். ஸோ இரவு நேரங்களில் இயக்கக்கூடிய கடைகள். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையை தூங்கா நகரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பெண்கள் அச்சமின்றி கடைகளுக்கு போய் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புகார் நகரம் துறைமுக நகரம், மதுரை நகரம் வணிக நகரம், காஞ்சி நகரம் வந்து கல்வி நகரம். ஸோ இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மதுரை, காஞ்சி மற்றும் பூம்புகார் இந்த 3 பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி. சோழநாடு சோறுடைத்து பாண்டிய நாடு, சோழநாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து, சேரநாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி நிறைய டைம் இதை வந்து கேட்டுட்டாங்க சரிங்களா. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட் டேர்மில் இவ்வளோ தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை சரிங்களா. ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டேர்மில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட் நான் சொல்லிக் கொடுத்த கண்டென்ட்டை தாண்டி கொஸ்டின்ஸ் வராது, அது வேறு விஷயம் சரி. ஒரு வேளை 6th ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து இது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இந்த கேள்விகள் தான் கேட்பாங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தடுத்து டெய்லியும் வந்து உங்களுக்கு வீடியோ வரும், பாருங்கள். ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.